ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். அந்த கொய்யாக்கா மரத்துள்ள வச்சிருக்கிற அந்த சின்ன கேன்ல இருக்கிற செம்பருத்தி செடி கூட துளுத்து வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க நம்ம கொய்யாக்கா மரம் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு 2 நாளா மழை பெஞ்சுனே இருக்குது. 2 நாளா 3 நாளா 1 மணி நேரம் 2 மணி நேரம் மழை பெய்யுது. நம்ம செடிகள்லாம் மழையில ரொம்ப நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, முன்னாடி எல்லாம் நம்ம தினமும் எவ்வளவுதான் தண்ணி ஊத்தினாலும் இந்த மாதிரி செடிங்க இருந்தது இல்ல. இப்போ நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. செடிங்க எவ்வளவு பச்சை பசுமையா இருக்குது பாருங்க. முருங்கை மரம் நான் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் அந்த முருங்கைக்கீரை எல்லாம் எடுத்துன்னு போனேன். முருங்கைக்கீரை பருப்பு கீரை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு யூஸ் பண்ணோம். இப்ப மறுபடியும் அந்த முருங்கைக்கீரை நல்லா ரெடி ஆயிடுச்சு சமையலுக்காக. தொட்டிலையும் மிளகா செடியில பூ வந்திருக்குது. எல்லாத்துலயுமே பூ இருக்குது. ஆனா இந்த சொரக்காய் செடி பீர்க்கங்காய் செடி அதை புடிச்சு மூடி அமுத்தின்னு இருக்குது. நான் இதை கட் பண்ணி எடுத்துடலாமான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா மிளகா செடியில எல்லாத்துலயுமே பூ வச்சிருக்குது. அது இப்போ மிளகா வைக்கிற டைமு. இப்போ விட்டுட்டோம்னாக்கா அது வளர முடியாது. ரொம்ப நாள் நம்ம வெயிட் பண்ணின்னு இருக்கிறோம் இந்த மிளகா செடிக்காக. அதுல குண்டு மிளகா இருக்குது, மானம் பார்த்த மிளகா இருக்குது, நீட்டு மிளகா இருக்குது. எல்லா வகையான மிளகா செடியும் நான் வச்சிருக்கிறேன். இது பாருங்க, இந்த தொட்டியில 3 முருங்கை மரம் வச்சிருக்கிறோம். அது 3மே நல்லா துளிர் விட்டு நல்லா இருக்குது. முருங்கைக்கீரை எல்லாம் நான் அதை ஒடிச்சு ஒடிச்சு விடுறேன், அதுல பூ வரும்னு சொல்லிட்டு. ஆனா முருங்கைக்கீரை மட்டும்தான் யூஸ் ஆகுது, பூ வர மாட்டேங்குது அதுல. இந்த வெள்ளை கேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுலதான் நான் அந்த 2 சொரக்காய் செடி நான் கட் பண்ணி தூரமா எடுத்துட்டேன். ஏன்னா அதுல பூச்சி ப்ராப்ளமா ஒண்ணுமே சொரக்காய் அது சரியா வரவே இல்லை. இந்த தொட்டியில பெரிய தொட்டியில நம்ம பன்னிக்கரும்பு வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. இப்ப அதுல இந்த நாவல் மரம், வெளிக்கிழங்கு செடி, முருங்கை மரம் இதெல்லாம் நல்லா வந்திருக்குது. இந்த செம்பருத்தி செடி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம சொன்னோம் இதெல்லாம் கட் பண்ணி விடணும் மழை வந்தான்னு சொல்லிட்டு. 2 நாளா மழை பெஞ்சுன்னு இருக்குது. அதனால நான் நேத்தே இதை கட் பண்ணி விட்டுட்டேன். செம்பருத்தி செடி சுத்தி இருக்கிற களைகள் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். நம்ம மல்லிப்பூ செடியில எல்லா கிளையிலுமே அரும்பு வச்சிருக்குது பாருங்க. குண்டு மல்லி, குண்டு மல்லி எவ்வளவு அழகா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்க. ஒரு பூ எவ்வளவு வாசனையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டன்ல 6-7 வகையான மல்லிப்பூ இருக்குது. ரோஸ் மல்லி இருக்குது, அடுக்கு மல்லி இருக்குது, குண்டு மல்லி இருக்குது, இருவாச்சி மல்லி இருக்குது. நீங்க வீடியோல நான் போட்டிருப்பேன். இருவாச்சி மல்லி நம்ம வாங்கிட்டு வச்சோம். இப்பதான் ஒரு 2 மாசம் ஆச்சு. அது முதல்ல எல்லாமே காஞ்சு போயிடுச்சு. இப்போ மறுபடியும் அது மழையில துளிர் வந்திருக்குது. அதுல பூ வந்துச்சுன்னா அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோல. இது பாருங்க, இது ரோஸ் மல்லி. நெல்லிக்காய் மரம் கட் பண்ணி விட்டாங்க. இப்போ அதுல பூ வந்திருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் அதுல நிஜமா நெல்லிக்காய் வைக்குதா என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் 2 மாசத்துல நெல்லிக்காய் வச்சுச்சுன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோல. இல்லைனாக்கா அடுத்த வருஷம் தான் நெல்லிக்காய் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த நெல்லிக்காய் மரத்துல கூட பாருங்க வெள்ளிக்கிழங்கு செடி வந்திருக்குது. இந்த நம்ம கத்திரிக்காய் செடி 4-5 கட்டிங் பண்ணி வச்சிருக்கிறோம். அது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்குது. நான் எப்பவுமே அந்த மாதிரி புதுசா செடி தான் வாங்கிட்டு வச்சு பழக்கம். சரி, நம்ம ஏன் இதை கட் பண்ணி வச்சு வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே இது மண் கலவை எடுத்து பெரிய செடியிலேருந்து கீழேருந்து வர களைங்களை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் வச்சிருக்கிற எல்லா தொட்டிலையுமே நல்லா வளர்ந்துருக்குது இந்த கத்திரிக்காய் செடிங்க. உங்களுக்கும் அது போல கட் பண்ணி வச்சு வளர்க்கணும்னா என்ன கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட்ஸ்ல நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். இந்த காக்கடா செடி நான் இது கட் பண்ணி விடணும்னு பாக்குறேன். இது வாங்கிட்டு வச்சப்போ ஒரு 6-7 பூ பூத்துச்சு, அவ்வளவுதான். செடி மட்டும் பெருசாயிடுச்சு, ஆனா பூ இன்னும் வரல. இதுல பாருங்க, இதுலயும் ஒரு சொரக்காய் செடி மூடின்னு இருக்குது. இந்த மல்லிப்பூ செடியை, ஜாதி மல்லி செடி எவ்வளவு பெருசா இருக்குதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சுத்தி கலையா பெருசா மரம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அதுலயும் இன்னும் பூ வரல. இன்னும் ஒரு வாரத்துல கண்டிப்பா அது பூக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். மழை வந்துடுச்சு, இப்ப எல்லாத்துலயுமே பூ வரும். இந்த டெல்லி கனகாமரம் செடி நம்ம கட் பண்ணி விடணும். நேத்து 2-3 செடி மட்டும் கட் பண்ணி விட்டேன். ஏன்னா மத்ததுல எல்லாம் அரும்பு இருந்துச்சு, அதனால கட் பண்ணல. பாருங்க, இந்த மேல 2 கிளை காஞ்சு போன மாதிரி ஆயிட்டுக்குது அந்த சொரக்காய் செடியில. அதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். இதுல இந்த நாட்டு கனகாமரம் செடி நம்ம கட் பண்ணி விட்டது 2 வருஷத்து செடி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற கனகாமர செடிங்க எல்லாமே 2 வருஷத்து செடி தான். நான் நினைக்கிறேன் அதை எடுத்து போட்டு இப்ப புதுசா வர செடிங்களை எடுத்து நடலாம்னு சொல்லிட்டு. டெல்லி கனகாமர செடி நிறைய முளைஞ்சிருக்குது. ஆரஞ்சு கலர் கனகாமர செடி நிறைய முளைஞ்சிருக்குது.
இங்க பாருங்க இதுதான் இருவாச்சி மல்லி. இந்த மல்லிப்பூ செடி வந்து ஃபுல்லா களையெல்லாம் காஞ்சு போயிடுச்சு. ஆனா இப்போ அதுல வந்து புது துளிர் வந்திருக்குது. அது பூ வந்தாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கலாம் அது பூக்குதான்னு சொல்லிட்டு. இது வந்து லில்லி பூன்னு சொல்றாங்க. இப்ப எல்லாருமே எல்லார் வீட்லயுமே இது வச்சுன்னு இருக்கிறாங்க. நம்ம யூடியூப்ல நம்ம பார்க்குறோம். எல்லாருமே இந்த செடியை தான் காட்டுறாங்க. இந்த செடி நீங்க வளர்க்கலாம், இந்த செடி நீங்க வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு வந்து பக்கத்துல இருக்கிற சிஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. பார்க்கலாம் இப்போ பூ இதுல பூக்குதா என்னன்னு சொல்லிட்டு. நம்ம சம்பங்கி செடியில வந்து 4 கலையில அரும்பு வச்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இந்த தொட்டியிலிருந்து 3 கலையில தான் நான் ஃபர்ஸ்ட் அரும்பு வந்துருச்சு. இப்போ 4வது கலையிலயும் வந்திருக்குது. இது பாருங்க. மொத்த கலையிலயும் ஒண்ணா பூ பூக்கும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சம்பங்கி பூ ஒரு பூ வந்தாலே எவ்வளோ வாசனையா இருக்குது. ஆனா இது மொத்தத்திலுமே பூ பூத்தா ரொம்ப நல்லா இருக்கும். பூத்துச்சுன்னா அதை கண்டிப்பா நான் உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம கார்டன்ல இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.